ராம் நாராயண ராம் இன்ஸ்டிங்க்ட் கொண்டவர்கள், பிறவியிலேயே மகான்களாக இருப்பவர்கள். அவர்கள் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் அவர்களில் இருந்து 10 லட்சம் பேர் அவர்களுக்கு தேவை என்று தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். யாருடன் உண்மையான அன்பு இருக்கிறது, அங்கே வெறும் காதலே இருக்கும், வேறெதுவும் இல்லை. அவர்களை மட்டுமே பெட்டியை போல இழுத்துச் செல்வார்கள். இந்த மெசஞ்சர்கள் சாதாரண விஷயங்களிலேயே ஒரு காரணத்தை உருவாக்கி இருவருக்கிடையே மோதல் ஏற்படச் செய்கிறார்கள். பின்பு பிரிவு நிகழ்கிறது. இங்கே பணம், வேலை, ஆண் பெண் உறவுகள் போன்றவை அகப்பொருள் கொண்ட தவறான புரிதலை உருவாக்குகின்றன. ஆனால் அவர்கள் மலைகளுக்குள் செல்லும்போது அங்கே பணம் அல்லது பெண் மூலமாக தவறான புரிதலை உருவாக்க முடியாத போது அவர்கள் வேறு வழியை தேடுகிறார்கள். இது அப்போது நிகழ்கிறது. அவர்கள் ஒருவரிடம் அன்பு கொடுக்கும்போது அவர்களுடைய அன்பை பார்த்து மேலும் 40 பேருக்கு சாங்ஷன் அனுமதி கிடைக்கிறது. அப்பொழுது மெசஞ்சர்கள் அந்த ஒருவரை தவிர மற்றவர்களை தொடுவதில்லை. அந்த ஒருவரை மட்டும் குறிவைத்து செயல்படுகிறார்கள். ஏனெனில் அவருக்காகவே அந்த 40 பேருக்கு சாங்ஷன் கிடைத்தது. அவர்களிடம் தெய்வீக சக்தியை பயன்படுத்தும் திறமை இல்லை. சாதாரண நிகழ்வுகள் மூலம், உதாரணமாக ஒரு உணவகத்தில் உட்கார்ந்திருக்கிறார், மெசஞ்சர்கள் கவனிக்கிறார்கள். இதற்கு சொன்னால் எல்லாம் மாறிவிடும் என்று. அவர்கள் உண்மை நிகழ்வுகளின் மூலம்தான் செயலில் இருக்கிறார்கள். வேலைக்குள்ளேயே எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே எதுவும் நிலையாக இருக்க போவதில்லை என்றால் அதன் நிலைத்தன்மையை பற்றி கவலைப்படுவதில் பயனில்லை. இங்கே உள்ள காதலும் அன்பும் நிலைத்தவை அல்ல. சாஸ்திரங்களின்படி இறைவன், இயற்கையின் இறைவன், இவர்களுக்கு இவை தேவையில்லை.